உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ அம்பிகை ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் ஆகஸ்ட் மாத பலன் நம்முடைய கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் தெளிவாக சொல்ல போகிறோம். இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதாவது 7ஆம் இடத்தில் சனி பகவான், 6ஆம் இடத்தில் ராகு பகவான், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெயர்ச்சியாகி கடகத்தில் குரு பகவான் உச்சம். அந்த குருவோடு புதனும் இணைந்திருக்கிறார், சூரியனும் இணைஞ்சிருக்கிறாங்க. அது போக ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் சிம்மத்துக்கே வந்துடுறாங்க. அது போக கன்னி ராசியிலேயே சுக்கிர பகவான் நீச்சம். இது இந்த மாத கிரக அடைவுகள். எப்பவுமே ஒரு ராசிக்கு பலன் சொல்றோம் அப்படின்னா, அந்த ராசிநாதன் எப்படி இருக்கிறாங்க இந்த 12 கட்டங்கள்ல, அவங்க தான் மெயினா வச்சு நம்ம பலன் சொல்லணும். அப்ப அந்த ராசிநாதன் ஆகப்பட்டது உச்சம் பெற்ற குருவோடு இணைந்து இருக்கிறாங்க. அப்ப இதனால என்ன பலன் சொல்லலாம் அப்படின்னா, கன்னி ராசியில படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு, காலேஜ் போறவங்களுக்கு, அவங்க படிப்பு எவ்வளவு மோசமாக இருந்திருந்தாலும் இந்த மாதத்துல நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எக்ஸாம் திருப்தியாக இருக்கும். இல்லைன்னா படிப்பு நல்லா இருக்கும். இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு வேற ஒரு கோர்ஸுக்கோசரம் நம்ம இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா அதுவும் திருப்தியாக இருக்கும். இல்லை ஒரு நாடு டு ஒரு நாடு, வெளிநாடு போய் நம்ம படிக்கணும், வெளிநாட்டில் நாம் எதிர்பார்த்த கோர்ஸ் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லபடியாக கிடைக்கும். தாராளமாக முயற்சி பண்ணுங்க. அது போக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருப்பது யோகம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அப்ப இது நாள் வரைக்கும் கன்னி ராசிக்காரங்களாகப்பட்டது கடந்த ஒரு 5-6 மாத காலங்களே ரொம்பவுமே சரியில்லை. ஏன்னா 9 மாத காலங்களும் சரியில்லை. எப்படி சரியில்லை அப்படின்னா, குரு பகவானுடைய அனுகிரகம், அந்த குரு பகவான் ஆகப்பட்டது 10ஆம் இடத்துல இருந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஒரு திருப்தி இல்லை. இவங்க எந்த ஒரு அதிகாரத்திலே இருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் இருந்து ஒரு முடிவை எடுத்தாலும் அந்த முடிவு சரியாக வரல. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க தோல்விதான் அடைஞ்சிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தொழில் ரூபத்திலையுமே ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லை. அதுபோக ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தாலும் அந்த இன்டர்வியூலையும் அவங்க சக்சஸ் ஆக முடியல. அதுபோக ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்கிறாங்க, அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல இடைஞ்சல், அடுத்தவங்களுடைய போட்டி பொறாமைகள், இல்லை பார்த்தீங்கன்னா அந்த வேலை எவ்வளவு திருப்தியாக இவங்களுடைய முயற்சிகளையும் இவங்களுடைய அறிவையும் இவங்களுடைய திறமையும் டோட்டலாக அந்த வேலையில் இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளவு பவர்ஃபுல்லாக அந்த வேலையை செஞ்சிருந்தாலும் அந்த செய்ததுக்குண்டான ஃபீட்பேக் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கல. அது போக இவங்களுடைய பாஸோ, இவங்களுடைய சூப்பர்வைசரோ, இவங்களுடைய மேனேஜரோ இவங்க வேலையை பார்த்து அவங்க பெருமைப்படவும் இல்லை. அது எல்லாமே இந்த பீரியடில் கண்டிப்பாக மாறும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த புதன் பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க இருக்கிறது, ஒரு வேலையில் இருக்கிறது, ஒரு பிஸ்னஸ் செய்யறது, ஒரு முடிவு எடுப்பது, இது எல்லா விஷயங்களும் கொஞ்சம் பிரைட்டாக எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ உங்களுக்கு வேலையில திருப்தி கிடைக்கும், ஒரு பிஸ்னஸ் பண்ணினாலும் அதில் முன்னேற்றம் கிடைக்கும். இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இது போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்து அதிபதியும் 7ஆம் இடத்து அதிபதியுமான குரு பகவான்
ராசிக்கு 11ஆம் இடத்துல. அந்த 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அந்த 11ஆம் இடம் என்பது அந்த 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சபலம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்து அதிபதி தான் குரு பகவான். அந்த 4ஆம் இடம் எதை குறிக்கிறது? சொத்து, பூமி. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது, அதுபோக தாய் சம்பந்தப்பட்டது. இந்த 3 விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு கிரயம் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது. கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது இந்த ஒரு மாச பலன் மட்டும் அல்ல, 11 மாத பலன்களும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்கள் கண்டிப்பாக ஏதாவது கிரயம் பண்ணுவாங்க. வேறு இடமே வாங்கலின்ட்டு இருந்தால் கூட திடீர்னு வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஐடியா வரும். திடீர்னு போவாங்க, வாங்குவாங்க, திடீர்னு போவாங்க, அட்வான்ஸ் கொடுப்பாங்க, திடீர்னு போய் பார்ப்பாங்க, அந்த இடம் பிடிச்சிருக்கும். அப்போ வந்து வீடு கட்டுவதற்கோ இல்லை சொத்து மேல் சொத்து சேர்த்துவதற்கோ அதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதுபோக பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குவாங்க. அதுபோக தன்னுடைய தாய் அவங்களுக்கு ஏதாவது உடல் பிணிப்பீடைகள் இருந்தாலும் இந்த பீரியடில் தீரும். அதே சமயத்தில் கன்னிராசியில் பிறந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவங்க அம்மா மூலியமாக மனஸ்தாபங்களோ மனக்கஷ்டங்களோ இருந்தாலும் இப்போ தீரும். அதே சமயத்தில் 7ஆம் இடத்து அதிபதியும் குரு பகவான் தான். அப்போ 11ஆம் இடத்துல இருக்கும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த திருமணம் அப்படிங்கிறது தடைபட்டிருக்கும். இதற்கு முன்னாண்ட இந்த குரு இருந்த இடத்தை விட அது பார்த்த இடம் சரியில்லை, 6ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தது. அப்போ இப்போ இந்த 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு புது சொந்தம், புது உறவு உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்போ வந்து ஆணுக்கோ இல்லை பெண்ணுக்கோ திருமணம் நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் திருப்தியாக இருக்குது. இது போக உங்களுக்கு வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நீச்சம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு நல்லா இருக்கிறாரு, சுக்கிர பகவான் நீச்சமாக இருக்கிறாங்க. அப்போ அந்த சுக்கிர பகவான் நீச்சமாக இருப்பதால் நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்குறீங்க, ஒரு மாப்பிள்ளை பார்க்குறீங்க, ரொம்பவுமே யோசனை பண்ணி இப்போ வந்து சுக்கிரன் நீச்சம் அடைவதால் நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய முடிவில் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அந்த முடிவை ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து முடிவெடுங்க. அந்த முடிவு நல்லதாக இருக்கும். அது போக அந்த சுக்கிரனுடைய அனுகிரகம் உங்களுடைய ராசியிலேயே நீச்சமை இருக்கிறதுனால அந்த சுக்கிரன் 2ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியும் ஆகிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே சமயத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்க பெண்கள் வழியில், குறிப்பாக பெண்கள் வழியில் ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு பெண்ணோட பழகிறது, ஒரு பெண்ணை ஆசைப்படுவது, சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமான பெண்ணு மேலே சிலருக்கு ஆசை வரும். திருமணம் ஆகியிருந்தாலும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற பெண்ணு மேலே ஆசை வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம இது மாதிரி ஆசைப்படுவது தவறு. அப்போ அந்த நாட்டத்தை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, ஒரு பெண் பையனை காதலிக்கிறாங்க, ஒரு பையன் பொண்ணை காதலிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த பையனையே குறை சொல்லலாம். அந்த பையன் நல்லா பேசுறதில்ல, என் மேலே உங்களுக்கு பாசம் இல்லை, அன்பு இல்லை அப்படின்னு நீங்கள் குறை சொல்லலாம். அது மாதிரி வாய்ப்புகள் கூட இப்போ உருவாகும். அப்போ இந்த மாதத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அதுக்கு அடுத்த மாதங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாதத்தில் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அதில் பிரேக் ஆகக்கூடிய அளவுக்கு மனஸ்தாபங்கள் மனக்கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது போக உங்களுக்கு வந்து கடன் பட்டிருந்தீங்கன்னா அந்த கடனை கட்டுவதிலும் இந்த பீரியட், இந்த ஒரு மாதத்துக்கு இப்போ கடனையே கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் அந்த கடன் கட்டுவதற்குண்டான பணம் உங்கள்கிட்ட கையிலே இருந்தாலும் அந்த கடனை கட்ட முடியாது. அது மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் இந்த பீரியடில் குரு தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அதுபோக சுக்கிர பகவான் எங்கே இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது அம்பாள் கோயிலுக்கு, மகாலட்சுமி கோயிலுக்கு
போய் கும்பிட்டு வாங்க. கும்பிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து கடனையும் அடைக்கலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு நல்ல பொசிஷனுக்கும் வரலாம். உங்களுக்கு திருமண காரியங்கள் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. நேயர்களே, இது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது பார்த்துட்டு அது கூட இந்த கோல்சார பலன் இதை ரெண்டுமே இணைச்சு பாருங்க. ஒரு முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்கும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.